தஞ்சாவூர், கும்பகோணம், திருவாரூர் மாவட்டம், நாகைப்பட்டினம், ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி, நாகர்கோவில். ஓகே சார். எதுவும் விடுபட்டுச்சா? என்னை கேளுங்க. எங்க ஊர் பேர் சொல்ல மாட்டீங்களா? உங்க வாயில வராதாங்க. அரியலூர். ஓகே சார். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம். நல்லா புரிஞ்சது சார். ஓகே. திருச்சி ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டம் இல்லையா? ஓகே சார். சார் இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம் நம்ம? சார் யாராவது பேசுங்க சார். ஜாலியா எடுத்துட்டு போங்க. தூங்கிட்டே போனோம்னு வச்சுங்களேன், சாமி கிட்ட போய் மறந்துருவோம். என்ன வேண்டுதலே மறந்துருவோம். அச்சர கூட ஏத்தி காமிச்சுறாரு. நீங்க நல்லா தொட்டு கும்பிட்டுருவீங்க, விழிச்சு பாப்பீங்க. அவர் கோயிலை விட்டு வெளில வந்த பிறகு நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? ஐயோ, அந்த வேண்ட வேண்டியதை வேண்ட மறந்துட்டோமே, கொஞ்சம் அரசு பத்தில இருந்துட்டோமே. நிறைய பேர் கோயில் கோபுரத்தை கண்டிப்பா வேண்டுவாங்க. நம்ம வீட்டுக்காரங்க இதை வேண்டாம் சொன்னா வேண்டாமோ வந்துட்டாங்க, வந்ததே இதுக்காகன்னு சொல்லிட்டு திருப்பி வாட்டி ரவுண்டு உள்ளார போவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்குல்ல. ஓகே சார். அடுத்து சரி, எல்லாருமே இந்த பயணத்துல வந்து வேறு வேறு இடங்கள்ல இருந்து ஒரு இடத்துல ஒன்றுக்கு போய் நாம இந்த பயணத்தை தொடங்கி போயிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது, என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களை யாருக்கும் எனக்கு தெரியாது. இந்த கேப் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கான ஒரு அடையாளமா இருக்கு. இந்த கேப் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு யூனிஃபார்மா நம்ம வந்து எங்க இருந்தாலும் நமக்கு வந்து அது தெரியறதுக்கு ஒரு அடையாளமா இருக்கும். ஸோ அதனால இந்த கேப் அப்படிங்கிறது நம்ம அடையாளமா இருக்கிறதுனால நம்ம வந்து கேப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு கோவில் உள்ளார போகும் பொழுது நம்ம வந்து இது போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும். அதே மாதிரி கோவில்ல இருந்து வந்து நீங்க பஸ்ல ஏறிக்கிட்டீங்க அப்படின்னா கிளம்பிக்கலாம். இந்த பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து கோவில்லயே சரி ஓகே நம்ம கொஞ்சம் லேட் ஆயிட்டா கூட நம்ம கேப்காரங்க நம்மளோட வந்தவங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியறதுக்கு ஒரு ஐடென்டிட்டி காட்டி அடையாளம் இருக்கும். அடுத்து பேம்ப்ளெட் இருக்கும், எந்தெந்த கோவில்களுக்கு எல்லாம் போறோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் அதுல இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. பொதுவா வந்து வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த நாட்கள்ல கோவில்கள் எல்லா கோவிலுமே ரொம்ப கூட்டமா இருக்கும். அதுல இந்த நவகிரக கோவில் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய கூட்டம் இருக்கும். நம்ம பஸ் இல்லாம இன்னும் நிறைய டூரிஸ்ட் பஸ் இருக்கும், பிரைவேட் டாக்ஸிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். கூட்டமா இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் காணாம போறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கேப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னாக்கா நம்ம போகக்கூடிய 9 திருத்தலங்களும் சிவாலயங்கள். 9 சிவாலயங்கள்ல 9 நவகிரகங்களும் அனுகிரகமும் இருக்கிறாங்க. 9 சிவாலயங்கள்ல 4 சிவாலயங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா மிக பெரிய சிவாலயம். வச்சிருப்பாங்க. அப்ப போயிட்டு நம்ம அதை பார்க்காம வந்துட்டேன், அதை பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்லாம் சொல்ல முடியும். பொதுவாக உதாரணத்துக்கு நம்ம 12:30 மணிக்கு 12:30 மணிக்கு வைத்தீஸ்வரர் போறோம் அப்படின்னாக்கா அங்காரகம் சன்னிதியை திறந்து அங்க திறந்து வச்சு அதுல இருக்கிற தீபாவளி நம்ம போடுவோம். அது மாதிரி இங்க நம்ம வந்து இந்த நவகிரக கோவில்கள்ல நமக்காக இருந்து சுவாமியை தரிசனம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுடைய நிம்மதிக்காக, மன நிம்மதிக்காக அவங்களுடைய உழைப்பு அதுதான். அதனால அந்த நவகிரக சன்னிதியில மட்டும் உங்களால முடிஞ்சது நீங்க தட்டுல விட்டா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னாக்கா நான் வரும் பொழுது கவர்மெண்ட் வந்து அப்படின்னு ஒரு அரசியல் அதுக்காக இந்த தகவல் அது வந்து ரிக்வஸ்டா தான் உங்கள்கிட்ட வந்து 100 இருக்கு, 200 சேஞ்ச் இல்லை அப்படின்னாக்க எங்கள்கிட்ட 10 ரூபா நோட்டு இருக்கு, நீங்க வந்து சேஞ்ச் வாங்கிக்கலாம்.